குரல் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த மாநிலத்தை சிறப்பை எடுத்துக்கிற வகையில மரம், மலர் மற்றும் விலங்குகள் வச்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த மாநில விலங்கா இருக்கக்கூடிய வரையாட்டிற்காக தமிழ்நாட்டிலேயே பிரத்யேகமா ஒரு காட்சி கூடமும் ஒரு பிரம்மாண்ட சிலையும் அமைச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு, இப்ப அந்த காட்சி கூட எப்படி இருக்கு, அந்த பொதுமக்கள் பாக்குறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம நேர்ல போய் பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தோட மாநில விலங்கா வரையாடு இருக்க என்ன காரணம்னா, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தான் இந்த வரையாடுகள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அழியும் தருவாயில இருக்கக்கூடிய இந்த வரையாட்டை பாதுகாப்பதற்காக தமிழக வனத்துறை சார்பா பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் வருங்கால சந்ததியினர்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிரம்மாண்ட காட்சி கூடமும் அமைச்சிருக்காங்க. இந்த காட்சி கூட எங்க இருக்குன்னா, தமிழகத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில இந்த ரெட்டியார்பட்டி அப்படின்ற கூடிய ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதியில அந்த உச்சியில தான் அந்த காட்சி கூட அமைச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். சரியா சுமார் ஒரு 100 முதல் 200 அடி உயரத்துல ஒரு 20 அடிக்கு பிரம்மாண்டமா அந்த சிலையை அமைச்சிருக்காங்க. இந்த சிலையை பார்ப்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வராங்க. குறிப்பா கன்னியாகுமரிக்காக சுற்றுலா செல்லக்கூடிய ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்க இருக்கக்கூடிய இந்த சிலையை பார்த்துட்டு போறாங்க. இது மட்டும் இல்லாமல் தற்போது கூட பொருணை அருங்காட்சியகம் சமீபத்தில் இதன் கீழ்ப்பகுதியில தான் கட்டியிருக்காங்க. அந்த அருங்காட்சியகத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்க இருக்கக்கூடிய இந்த வரையாட்டை போய் பாக்குறாங்க. ஆனா வரையாட்டை முறையா பராமரிக்கப்படல, அந்த காட்சி கூடங்களோட முறையா சீரமைக்கப்படாம இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்கு. அது எப்படி இருக்குன்றத அங்க நேர போய் பார்ப்போம் வாங்க. நம்ம இப்ப ரெட்டியார்பட்டியோட அந்த மலை அடிவாரத்துல தான் இருக்கும். இந்த மலை அடிவாரத்துல தான் பொருணை அருங்காட்சியகம் தமிழக தொல்லியல் துறை சார்பாக கட்டியிருக்காங்க. இங்க வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் இந்த மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த வரையாட்டை பாக்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. வாங்க நம்ம மேல போகலாம். நம்ம கீழ்பகுதியில் இந்த பொருணை அருங்காட்சியகம் இருந்த இடத்துல இருந்து சுமார் ஒரு 300 மீட்டருக்கு நடந்து வந்துட்டோம். ஆனா அந்த 300 மீட்டர் வரைக்கும் மட்டும் தான் அந்த சாலை தார் சாலை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குண்டும் குழியுமான ஒரு சாலையில் தான் ஒரு மலைப்பகுதியில் ஏறக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்கு. நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பகுதியில தான் அது இரவு நேரங்களில் இருக்கட்டும் முன்விலக்கு வசதிகள் எதுவுமே முறையா இந்த பக்கத்தில் செய்யலைன்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த பகுதியில் இருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், இது ஒரு மலைப்பகுதி, செங்குத்தா ஏறக்கூடிய இந்த மலைப்பகுதியில் கரடு முரடா நிறைந்தா இருக்கு. இந்த பகுதியில் ஒரு முறையான சாலையை போட்டிருக்கணும் அப்படின்னு பல ஆண்டுகளா அந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சாலை வசதி முறையா இல்லாதனால மேல வர்றதுக்கே சுற்றுலா பயணிகள் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு நிலை தான் இங்க ஏற்பட்டு இருக்கு. வாங்க அப்படியே நம்ம மேல நடந்து போகலாம். ஒரு வழியா மலையோட கீழ்ப்பகுதியிலிருந்து மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பகுதியில் வாகனங்கள் நிப்பாட்டுறவருக்கு ஒரு பிரம்மாண்ட பார்க்கிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அந்த பார்க்கிங்ல ஒரு வாகனம் கூட இல்லை. இது மட்டும் இல்லாமல் இங்கே முறையா எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணலன்னு நினைக்கிறேன். பாருங்க, எங்க பார்த்தாலும் குப்பையுமா வாட்டர் பாட்டிலுமா கிடக்கு. இது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்திலே பாருங்களேன், ஒரு எரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய லைட்டுகள் முறையா அதை ஆஃப் பண்ற கூட ஒரு பணியாளர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த வரையாட தொடர்பாக காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு பிரம்மாண்ட திரையை அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த திரையில அது தொடர்பான எந்த ஒரு படமோ அது தொடர்பான ஒரு 3D வீடியோஸோ எதுவுமே ஒளிபரப்பப்படலை. அது திரையே ஒரு சேதமடைஞ்ச நிலையில தான் இருக்கதை நம்ம பார்க்க முடியுது. மேலும் அப்படியே மேலே போகலாம். மேலே போய் அங்கே எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டுள்ள வரையாடுக்கு பக்கத்திலேயே ஒரு கட்டடமும் அமைச்சிருக்காங்க. இது ஒரு விழிப்புணர்வு காட்சி கூடமா ஆரம்பத்தில் இருந்ததா கூறப்படுது. இப்ப இருக்கக்கூடிய இந்த நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியே முழுமையா சேதமடைஞ்சிருக்கு. இரவு நேரங்களில் இந்த பகுதியில் ஒரு சமூக விரோதிகள் கூடாரமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் முறையா பராமரிக்கணும். ஆனா அந்த வரையாடு தொடர்பான காட்சி பழமையான புகைப்படங்களும் அதை பற்றிய தகவல்களையும் இந்த விழிப்புணர்வு காட்சி கூடத்தில் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்களாம். ஆனா தற்போது வரைக்கும் அது தொடர்பாக ஒரு புகைப்படத்தோட நம்ம பார்க்க முடியல. மேலும் இந்த சிலை தொடர்பான அதன் வரலாறு அதை சிறப்பு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காட்சி கூடமே அமைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அதோட சிறப்பை பத்தி ஒரு இடத்துல கூட இந்த ஒரு புகைப்படமோ ஒரு தகவலோ நம்மளால பார்க்கவே முடியல. இந்த கட்டிடமே முழுமையா ஒரு காலியா தான் இருக்கு. இதுல முக்கியமா பாக்கணும்னா இங்க வரக்கூடிய சிலர் தங்களோட பேர்களை அங்கங்க எழுதி வச்சுக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியுது.
மேலும் இந்த பகுதி கட்டிடம் முழுவதுமே ஒரு சேதம் அடைஞ்சு தான் கிடக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே குப்பைகளும் மது பாட்டிலும் கிடக்கு. இரவு நேரங்களில் மட்டும் இல்லாமல் பகல் நேரத்துலையும் இங்கே வந்து சமூக விரோதிகள் வந்து மது அருந்தக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் முறையாக பராமரிக்கணுன்றது தான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. தமிழ்நாட்டோட விலங்காக இருக்கக்கூடிய இந்த வரையாடை அது சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற வகைக்கு தான் கடந்த 2003ஆம் ஆண்டு இந்த விழிப்புணர்வு காட்சி கொடுத்த கட்டி திறந்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் வனத்துறை இணைஞ்சு முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டத்தை முறையாக பராமரிக்காதன் காரணமாக இங்கே வரக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், சுற்றுலா பயணிகளும் ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நம்ம பார்க்க முடியுது. இதை இன்னமும் மேம்படுத்தணும், முறையாக பராமரிக்கணும். இந்த கட்டடத்தில் அந்த வரையாடுகள் தொடர்பான ஒரு காட்சி கூடமாக இருந்த அந்த புகைப்படங்கள் அதன் சிறப்புகளை தெரிஞ்சுக்கிற வகையில் பிரம்மாண்டமாக அமைச்சா அது நல்லா இருக்குன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளோட கோரிக்கையாகவும் இருக்குது. இந்த சிலையானது ஏராளமான சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமா இந்த பகுதியில் தான் நம்ம இருக்கோம். ஒரு சுற்றுலா பயணி கூட இந்த பகுதிக்கு யாருமே வரல. காரணம் கேட்டால் இந்த பகுதி வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக தான் இருக்கு பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு அடிப்படை வசதிகள் இல்லை, சாலை முறையா இல்லை, ஆங்காங்க மது பாட்டில்கள், சமூக விரோதிகள் கூடாரமாகவே காட்சியளிக்குது. அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு 2 மாடி கட்டட ஒரு காட்சி கூடம், அந்த காட்சி கூடத்தில் அந்த வரையாடு தொடர்பான எந்த தகவலுமே நம்மளால பார்க்க முடியல. ஒரு புகைப்படமா இருக்கட்டும், அதனோட சிறப்பா இருக்கட்டும், எந்த தகவலுமே இல்லை. இங்கே வந்தக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும், அது ஆண்கள் பெண்கள் அவரோட நண்பர்களை பேரை தான் அந்த சுவர் முழுவதும் எழுதி வச்சிட்டு போற காட்சியை பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஒரு பணியாளரும் வனத்துறை சார்பாகவோ மாநகராட்சி சார்பாகவோ நியமிக்கப்படல. முறையா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளை மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் இணைஞ்சு அதை முறையா பராமரிக்கணும். இது மட்டும் இல்லாமல் வனத்துறை இங்க இருக்கக்கூடிய விழிப்புணர்வு காட்சி கூடத்தில் முறையா அந்த வரையாடுகள் தொடர்பான பழமையான புகைப்படங்களை சேகரித்து அதை வச்சு காட்சிப்படுத்தணும். வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த வரையாடோட சிறப்பையும் அதோட பெருமையும் இளம் தலைமுறைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் தெரியப்படுத்தும் வகையில் தொடர்ந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துன்றது தான் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட பிரதான கோரிக்கையாகவும் இருக்கு.